இங்க காவேரியோட அம்மாவும் விஜயை பார்த்து அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி வராங்க. அப்ப கரெக்டா இங்க காவேரி அம்மாவையும் காவேரியோட பாட்டியையும் பார்த்த விஜயுமே உடனே ஒரு நிமிஷம் டக்குன்னு காரை நிறுத்திட்டு அங்க இருந்து கீழே இறங்கி அவங்க கிட்ட வந்து பேச வராங்க. அப்ப கரெக்டா அவர்கிட்டயுமே இப்போ உங்களை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இங்க காவேரியோட பாட்டியுமே இந்த பக்கம் அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே இங்க காவேரியோட அம்மாவும் அவங்க கேட்கறத தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா விஜயமே அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மாதிரி வந்து வெளியில பரவாயில்ல, இப்போ அவளுக்கு ஃபிக்ஸ் வந்ததுனால அவளை இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் தான் வச்சிருக்கோம், அங்க வச்சாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் நான் காவேரி தேடி தான் போயிட்டு இருக்கேன். அவ ஆபீஸ்க்காக என் வேலையை பாக்குறதுக்காக போயிருக்கா. பரவாயில்ல, அந்த ஆபீஸோட உண்மையான ஓனர் அப்படிங்கிறத அப்பா ப்ரூவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் காவேரி கூட்டிட்டு வெளியில போலான்னு இருக்கேன், அதனால நாங்க வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவருமே டேரக்டா இங்க காவேரி பாக்குறதுக்காக கிளம்புறாரு. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட அம்மாவுமே பரவாயில்ல, அப்ப விஜய் இன்னுமே வந்து அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் காவேரி தான் மனசுல வச்சிருக்காரு. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது மாப்பிள்ளை எந்த அளவுக்கு நம்ம காவேரி விரும்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காவேரி தான் அப்பப்போ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. முதல்ல அவளை பார்த்து அவ மனசுல இருக்கிற இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே இங்க காவேரியோட பாட்டியுமே நான் தான் அப்பவே சொன்னல, இந்த விஷயத்துல நீ பயப்பட வேண்டாம், கண்டிப்பா காவேரி மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க, அந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே எப்பவும் போல கேஷுவலா வீட்டு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் காவேரியுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. உண்மை சொல்லப்போனா அங்க இருக்கிற நர்ஸுங்க எல்லாமே விஜய் வந்து வெண்ணிலாவை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க காவேரிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னு இங்க காவேரியும் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. உண்மை சொல்லப்போனா அவர் நான் தான் உண்மையான மனைவி, ஆனா என்ன கண்டுக்க மாட்டேன்றாரு, அந்த வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறம் உண்மையுமே என்ன மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதோட மனசுக்குள்ள அவங்களுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்னுமே விஜய் மேல அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல விஜயுமே டேரக்டா ஃபேக்டரிக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க மேனேஜர்ட்டுமே இந்த மாதிரி எங்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல சார் அவங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட விஜயுமே இல்லையா நான் வீட்டுல இருந்தா வரேன், காவேரி அங்க வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி இருக்கட்டும், சரி என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்குமே கால் ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரி இங்க ஏற்கனவே விஜய் பற்றி கேள்விப்பட்டதுனால ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அந்த மொபைலுமே சைலண்ட்ல போட்டுறாங்க. அதே நேரம் விஜயுமே கால் பண்ணி பாக்குறாரு. பட் ஆனா ரிங் போய் கட்டாவதே தவிர இங்க காவேரிக்கு அது தெரியவே இல்லை. அவங்களுமே அதை எதையுமே கேர் பண்ணிக்காம இங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க விஜயுமே சரி ஓகே நம்ம வெண்ணிலாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே டேரக்டா கிளம்பி இந்த பக்கம் வெண்ணிலாவை பார்க்க வராங்க. அதே நேரத்துல இங்க ஹாஸ்பிட்டல்ல இங்க காவேரியுமே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்க விஜய்க்கு பயங்கரமான ஷாக்கு. பரவாயில்ல, வெண்ணிலா மேல காவேரிக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு பாரு, இந்த மாதிரி ஆபீஸ் ஒர்க்க முடிச்சுட்டு மறுபடியும் வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இங்க மறுபடியும் இங்க காவேரிக்கு கால் ட்ரை பண்றாங்க. ஆனா காவேரி அந்த போன கண்டுக்கதே இல்ல. அதை பார்த்தோன்னே இங்க விஜய்க்குமே புரிய வருது. அப்படின்னா அவங்க போன சைலண்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு டேரக்டா இங்க காவேரி கிட்ட போயிட்டு என்ன காவேரி நான் உனக்கு இந்த டைம் கால் பண்ணிருக்கல, அந்த கால் எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க காவேரி டக்குனு திருக்குன்னு நினைச்சு பார்த்துட்டு அவன் தான் விஜய் நிக்கிறத பார்த்துட்டு வாங்க விஜய் நான் வெண்ணிலா பார்க்கலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கட்டும், நீங்க வெண்ணிலா பார்க்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கு கால் பண்ண நீங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இங்க காவேரியுமே தன்னோட மொபைல் எடுத்து பாக்குறாங்க. அந்த மொபைல் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. சொல்ல போனா இங்க விஜய் வந்து மாறி கால் பண்ணிருக்காரு. இங்க காவேரி தான் அதை கண்டுக்காம இருக்காங்க. உடனே அவங்களுமே ரொம்ப வந்து ஷாக்கோட என்ன இது விஜய் இப்ப எல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்க இவ்வளவு நேரம் இங்க வெண்ணிலா பக்கம் மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருந்திருப்பாங்க. ஆனா இங்க விஜய் வந்து தாங்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறத பார்த்த உடனே அவங்களால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கவும் முடியல, அதே நேரம் டக்குன்னு ஏத்துக்கவும் முடியல. ரொம்பவே ஷாக் ஆகி இந்த பக்கம் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயமே இங்க பாரு காவேரி, இன்னைக்கு நானும் வெளியில போலான்னு இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி மகாபலிபுரம் வரைக்கும் போலாம், ஒரு லாங் டிரைவ் போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு சொல்றதுக்கு பதிலே இல்ல. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பக்கம் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க விஜயும் காவேரியும் சேர்ந்து மறுபடியும் வெண்ணிலா போய் பார்த்துட்டு அவங்க கண்டிஷன் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் அங்க இருக்க நர்ஸுமே இந்த மாதிரி சார் நீங்க டாக்டர் வந்திருக்காங்க, அவங்களை போய் பார்த்துட்டு போங்க, ஆல்ரெடி நீங்க வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க காவேரியும் விஜயும் சேர்ந்துட்டு வெண்ணிலாவோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் போறாங்க. அங்க டாக்டருமே வெண்ணிலாவோட ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட இங்க பாருங்க சார், அந்த பொண்ணு வந்து பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால உங்களுக்கு பயங்கரமான சிவியரான ஹெட் பெயின் வரும், அதே நேரத்துல அப்போ ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு நீங்க ஹோம்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு மறுபடியும் ஹோமுக்கு அனுப்பிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வச்சு பாருங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அவங்களை கேர் பண்ணி நல்லா பாத்துக்கணும்னா வீட்டுல வச்சு பாத்துக்கங்க, ஏன்னா அவங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும், அந்த ஞாபகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது, பட் அது வர்ற வரைக்கும் அவங்களுக்கு பயங்கரமா உடம்பு பாதிக்கப்படும், நீங்க தான் கேர் பண்ணிக்கணும், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க விஜயமே இருந்துகிட்டு எதை பத்தியும் யோசிக்காம டேரக்டா இங்க காவேரியை பார்த்து நீ சொல்லு காவேரி, வெண்ணிலாவை எங்க வச்சு பார்க்கலாம், நம்ம வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா இல்ல ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கலாமான்னு சொல்லி காவேரி டிசிஷன் கேட்கறாங்க. அப்ப காவேரியுமே இருந்துகிட்டு இங்க விஜய் நம்ம நம்பி ஒரு விஷயம் கேட்கிறாரு, கண்டிப்பா அவருக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும், ஏன்னா அவரோட மனசுல எந்த ஒரு எண்ணமும் தப்பான எண்ணம் கிடையாது அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க காவேரியுமே சரிங்க நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கலாம், எதுக்காக ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு சொல்லப்போனா அவங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுல நான் வீட்டுல தானே இருக்கேன், நான் கண்டிப்பா அவங்களை கேர் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க காவேரியை வீட்டுக்கு கூட்டு வந்து சமைச்சிட்டாங்க. அதே நேரத்துல இங்க விஜயமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக விஜயமே தாத்தாவோட போன கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி காவேரியோட அனுமதியோட வெண்ணிலாவை நம்ம வீட்டுல வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயமே காலை கட் பண்றாரு. ஆனா இதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இங்க தாத்தாவோட போன் வந்து தாத்தா எடுத்துக்க மாட்டாரு, அதுக்கு மேல அங்க ராகினி தான் எடுத்திருப்பாங்க. அவங்களுமே என்ன விஜய் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரதுக்கு முன்னாடி டக்குனு அந்த கால் அட்டன் பண்ணி என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் இங்க ராகினிங்க பயங்கரமா திட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம ரொம்பவே டைரக்டா காவேரியை அட்டாக் பண்ண முடியாது, அதனால அந்த வெண்ணிலா வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆழ்ந்த சிந்தனைக்கு போறாங்க.